ஆற்றல் மிகுந்த சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரங்கள். சிம்ம ராசி பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆசை, காதல், லட்சியம் இது எல்லாத்துலேயும் சரிவிகிதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். அன்புக்கு அடிமையாகக்கூடிய ராசி. அதே காலகட்டத்தில் இவங்ககிட்ட யார் வம்பு வச்சுக்கினாலும் தும்சம் பண்ணக்கூடிய ஒரு ராசி. இந்த காரகத்துவ அதிபதியே சூரிய பகவான் தான். காலபுருஷ தத்துவப்படி 5ஆவதாக வரக்கூடிய ராசி. வீரதீர விளையாட்டுகளில் வெற்றி அடையக்கூடிய ராசி. இவங்க வீரதீர விளையாட்டு அப்படின்னா மைண்ட் பவர், அறிவாற்றலான விளையாட்டுகள், இந்த செஸ்ஸு, கேரம், சவால்கள் நிறைந்த விளையாட்டுகள், அறிவு சார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் சிம்ம ராசியானவர். உடல் உழைப்பை விட அறிவு தான் இவங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு ஜாலியாக ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு உச்சத்துக்கு போனாலும் தன்னை எளிமையாக காட்டிக்கொள்கிற ஒரு ராசி. அந்த அடக்கம் எல்லாமே இருக்கும் இவங்கக்கிட்ட. ஆமாம், நற்பண்புகள் யார்கிட்ட பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட பார்த்து கற்றுக்கணும். இவங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுடைய கைகளில் மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேரும் ஆளுமை திறன் கொண்டவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க. மிகப்பெரிய ஒரு கௌரவவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 5 வயசுக்கு மேலே அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். குழந்தை பிறந்து 5 வயசு தாண்டி வளருது அப்படின்னா குடும்பம் நல்ல வளர்ச்சியாக வளரும். ஆமாம், ஆதவனை கண்ட பணி போல பிரச்சனைகள் அத்தனையும் முடிச்சு. ஏதாவது ஒரு சங்கடம் வருது, பிரச்சனை வருது, ஒரு வழக்கு தகராறு வருது அப்படின்னா நீங்கள் சிம்மராசிக்காரங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட கூட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். பேசியே சமாளிச்சிடும் ஆள். அந்த மாதிரி பேசிய பேச்சு கவரக்கூடிய பேச்சாக இருக்கும். எவ்வளோ பெரிய சங்கடத்துலேயும் அவன் பேசுகிற பேச்சு ரசிக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழல். சிம்மராசியில் ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி பேச பேச கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பேசக்கூடிய நபராக அந்த சிம்மராசிக்காரர் இருப்பார். ஒரு கம்பீரமான தோற்றம். ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் பணி செய்கிறதுலையும் சரி, அதிகார பதவியில் இருக்கிறதும் சரி, ஒரு ஆளுமை திறன், சூப்ரெசிங் பவர், வில் பவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ராசி சிம்ம ராசியாக சொல்லுவார். நட்புகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு ராசி. ஆமாம், ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கிட்ட வரக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, கடன் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள நண்பர்களாகத்தான் வருவார்கள். ஆமாம், இவங்க அத்தனை பேருக்கும் சமாதானம் சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இந்த சிம்மராசிக்காரர் இருப்பார். ரொம்ப ரொம்ப இலகிய மனது. என்னதான் ஒரு முரட்டு சுபாவம், முரட்டு தன்மை, ஒரு அதிகாரம், அந்த பேச்சில் ஒரு கம்பீரம், உடல் வாகு பார்க்கறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயமுறுத்தும் தோற்றத்தில் இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு பழக 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 ஒரு குழந்தை மாதிரி பழகக்கூடிய நபராக இந்த சிம்மராசிக்காரர்கள் இருப்பார். இவங்களுடைய தொழில் பார்த்தோம் அப்படின்னா கமிஷன் அடிப்படையில் கூடிய தொழில், கட்டுமானத்துறையில் வரக்கூடிய தொழில், ரியல் எஸ்டேட் துறை, இதெல்லாம் சாதிக்கக்கூடிய நபராக இவர் இருப்பார்கள். ஆமாம், உத்தியோகம் கொடுக்கக்கூடிய நபராக இந்த சிம்மராசி நேயர்கள் மாறுவார்கள். எங்கே பிரச்சனை, எந்த இடத்தெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் பாதம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கூடுதலான கவனம் வேணும். கைகால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கண் பார்வை கோளாறு இதெல்லாம் வரும். கண் மங்களா தெரியுது, கண்ணாடி போடக்கூடிய நிலை இதெல்லாம் வரும். முடி உதிர்தல் நடக்கும், இல்லைன்னா முடியில் நரை முடி உண்டாகும், இளமையில் நரை உண்டாகும். இதெல்லாம் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காதலை தோல்வி அடைந்தவராக இருப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
ஆனால் உண்மையாக காதலிப்பாங்க, உண்மையாக ஆசை வைப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் எதிர்பாலினத்தவர் சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கும். அந்த சூழ்நிலை கைதியாக இவர்கள் மாறிவிடுவார்கள். சிம்மராசிக்கு காலதாமதமான திருமணம் முதல்ல சிறப்பு. ஒரு குடும்பத்தில் சிம்மராசிக்காரன் இருக்கிறான் அப்படின்னா அந்த தாய் தந்தைக்கு அந்த திருமணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது ரொம்ப குரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருவான். ரொம்ப அவங்க மாட்டு பெண் தேடிகிட்டே இருப்பாங்க. இது செட் ஆகாது, அது செட் ஆகாது, பொண்ணு செட் ஆனால் ஜாதகம் செட் ஆகாது, ஜாதகம் செட் ஆனால் பொண்ணு செட் ஆகாது. இப்படியே படிப்படியாக போயிட்டு அவன் 25லேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு மன போராட்டமே நடக்கும். அந்த குடும்பத்தில் இந்த திருமணம் சார்ந்த பேச்சாகவே தான் போயிட்டுருக்கும். முதல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்ம ராசி 7ஆம் இடம் சனி பகவான், நிதானமான திருமணம் முதல்ல நல்லது. அது சுய ஜாதகத்தில் அந்த சனியினுடைய நிலைமை, அது வீடு கொடுத்த கிரகத்தினுடைய நிலைமை, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமோ அது செகண்ட் பார்ட். அதை வச்சு நம்ம அக்யூரஸியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்குன்ற விஷயத்த சொல்லிடலாம். ஆனால் பொதுவான விதி நிதானமான திருமணம் நன்மையை தரும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா மந்திர தந்திரவாதிகள் நம்பி ஏமாந்துருவா. ஆமாம், பெரிய பெரிய குருமார்கள் அப்படின்னு நினச்சிட்டு போலி குருமார்கள்கிட்ட போயிட்டு மாட்டிண்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு மாட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இப்போ நம்புவா, இவாளுக்கு அது மாதிரி தான் அமையும். ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய இடத்துல இந்த பாதிரியார்கள்லாம் மாட்டுறாங்க இல்லையா. அப்போ என்ன நம்பி போகக்குள்ள அங்கே என்ன நடக்குது, தப்பு தண்டா நடக்குது. அதனால் அதில் கவனம் வேண்டும். அப்போ குருமார்களினுடைய தொடர்பு இவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவதை இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த ஓகே குருமார்களினுடைய தொடர்பு, சித்தர்களினுடைய தொடர்பு மிகப்பெரிய ஒரு பலம் பலவீனமாகும். ரெண்டுமே அதுதான் செயல்படும். எங்கே போனால் பலம், எங்கே போகலன்னா பலவீனம். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கணும். தொழில் ரீதியான வருமானங்கள் எப்பொழுதுமே இவங்க சூப்பர்வைசிங் பர்சனாலிட்டி கரெக்டான ஆள். ஆமாம், 40-45 வயசு வரைக்குமே தொழிலில் உத்தியோகம் பார்க்குறது நல்லது. தொழில் அமைச்சிக்கணும் அப்படின்னா இவர்கள் இவங்களுடைய தாயாருடைய பெயர்களில் தொழில்கள் அமைத்தால் சிறப்பு. பத்மாவதி தாயார் அப்படின்ற ஒரு பெயரில் ஆரம்பித்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக செயல்படும். லாபங்கள் எப்பொழுதுமே இன்க்ரிமெண்ட்டாக டபுளாக வரும். இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் லாபம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வரும். ஆமாம், கண்டிப்பாக சிம்ம ராசி ஒரு காலத்தில் லாக்கர் வைக்கக்கூடிய ஒரு ராசி, சேமிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக செயல்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.